தற்போது சற்று நேரத்திற்கு முன் தனது எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. செங்கோட்டையனிடம் 3 மாத காலமாக திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். அண்மையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்பொழுது தாவேகாவில் இணைய இருக்கிறாரா அல்லது திமுகவில் இணைய இருக்கிறாரா என்ற ஒரு விவாதமே எழுந்திருக்கிறது. ஒரு புறம் தாவேகாவில் இருந்து அழைப்புகள் எல்லாம் வந்து ஏற்கனவே செங்கோட்டையன் விஜயை எல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தைகளும் நடந்து முடிந்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. தாவேகாவில் நாளைய தினம் அவர் இணைய இருக்கிறார் என்பது இறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாகவே உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாகவே வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே திமுகவில் இருந்தும் இன்றைய தினம் அழைப்புகளானது தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அவர் அதிமுகவில் அதிருப்தியில் இருந்த காலகட்டம், இபிஎஸ் மீது ஒரு 3 மாதத்திற்கு முன்பு அதிருப்தியில் இருந்த காலகட்டத்திலிருந்தே திமுகவில் இருந்து செங்கோட்டையனுக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்து கொண்டிருந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் கூட இன்று காலை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் செங்கோட்டையனை திமுகவினுடைய முக்கிய அமைச்சர் ஒருவர் நேரில் சந்தித்து திமுகவில் இணைய அழைப்பு விடுத்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது கூட தலைமை செயலகத்தில் வைத்து அமைச்சர் சேகர் பாபு செங்கோட்டையனை சந்தித்து பேசியிருந்தார். சுமார் 20 நிமிடத்திற்கு மேல் இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக திமுகவில் வந்து இணைந்து கொள்ளுமாறு 3 மாதத்திற்கு மேலாகவே செங்கோட்டையனுக்கு அழைப்புகள் எல்லாம் இருந்து வந்த நிலையில அவர் தொடர்ச்சியாகவே மறுத்து வந்ததையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கிடையே தற்பொழுது அவர் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார். தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கிடையே அவரினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்டமாக அவர் அரசியலில் என்ன செய்ய போகிறார், எந்த கட்சியில் இணைய போகிறார் என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் இருந்து வருகிறது. ஒரு புறம் தாவேகாவில் இணைய இருக்கிறாரா, அதே போல திமுகவில் இணைய இருக்கிறாரா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதற்கெல்லாம் நாளைய தினம் விடை கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஏற்கனவே விஜயோடு அவர் வந்து சேருவார், விஜய் கட்சியில் அவர் சேருவார் என்பது 100% உறுதியாகிவிட்டது. அதனால் அவர் வந்து பின்வாங்க மாட்டார் என்றும் கூட தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் சற்று நேரத்திற்கு முன்பு இன்று காலை செங்கோட்டையனை நேரில் சந்தித்து பேசிய துக்ளக் ரமேஷும் கூட சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார். முக்கியமாக அவர் அம்மாவினுடைய வழிவந்தவர். எனவே அவர் திமுகவில் இணைய மாட்டார், நிச்சயமாக திமுகவில் இணைய மாட்டார். அவர் வந்து தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, விஜயை சந்தித்து பேசுவார் என்று செங்கோட்டையனை சந்தித்து விட்டு அதற்கு பிறகாக தான் இத்தகைய ஒரு பேட்டியை துக்ளக் ரமேஷ் வந்து கொடுத்திருந்தார். எனவே ஏற்கனவே அவர் முடிவு செய்து விட்டார் என்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இதற்கிடையே இன்றைய தினம் தொடர்ச்சியாகவே நேரில் சந்தித்து செங்கோட்டையனுக்கு அழைப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில சற்று அமைச்சர் சேகர் பாபு செங்கோட்டையனை நேரில் சந்தித்து ஒரு 20 நிமிடத்திற்கு மேலாக பேசிக்கொண்டு இருந்ததையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. முக்கியமாக திமுக நமக்கு தெரியும், அது ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக வந்து இருந்து வருகிறது. முக்கியமாக தற்பொழுது ஆளும் கட்சியாகவும் கூட இருக்கிறது. அதே போல ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சி. இந்த கட்சியில் வந்து இணைந்தால் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும், மேலும் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இந்த பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பல்வேறு விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறி திமுகவில் இணைந்து விடுங்கள் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி திமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தற்பொழுது தொடங்கப்பட்ட 2 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இருந்தாலும் கூட விஜய் என்ற ஒரு முகத்தை வைத்து மட்டுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு இது போன்ற ஒரு அரசியல் அனுபவம் மிக்க அரசியல் புள்ளிகள் வந்து அவர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. மேலும்
எனவே செங்கோட்டையனை தாவேக நன்றாக பயன்படுத்தி கொள்ளும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழலில் பலம் பொருந்திய கட்சிக்கு செங்கோட்டையன் செல்வாரா அல்லது தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சிக்கு செங்கோட்டையன் செல்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்து வருகிறது. தற்பொழுது தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்ட செங்கோட்டையன் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தலைமை செயலகத்தில் இருந்து புறப்பட்ட செங்கோட்டையன் தற்பொழுது எம்எல்ஏ விடுதிக்கு தற்பொழுது வந்து இருக்கிறார். இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா அவரினுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. தாவேகாவில் அவர் இணைவாரா, திமுகவில் இணைவாரா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் அவர் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா ராஜினாமா செய்துவிட்ட பிறகாக தற்பொழுது எம்எல்ஏ விடுதிக்கு தற்பொழுது வந்திருக்கிறார். இது சேப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விடுதி இங்கு வந்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் இவர் விஜயை சந்திப்பதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவே தகவல் அறிந்த வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் அது இறுதி செய்யப்படும். தாவேகாவில் அவர் இணைவது இறுதி செய்யப்படும். மேலும் அவருக்கான பொறுப்பு தாவேகாவில் என்ன பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது என்பதும் இறுதி செய்யப்படும் என்றும் கூட நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தியின் காரணமாக பல்வேறு முக்கிய நபர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சூழல்ல இபிஎஸோடு ஏற்பட்ட அந்த அதிருப்தியின் காரணமாக சமீபத்தில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருந்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்க இருக்கிறேன் என்றெல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டிருந்த ஒருவர் இன்று அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் அவர் வேறு கட்சிக்கு செல்ல திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் தாவேகாவுக்கு செல்கிறாரா, திமுகவுக்கு செல்கிறாரா என்ற விவாதங்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. இரண்டு பக்கத்திலிருந்தும் அழைப்புகள் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இதற்கிடையே பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் அவரினுடைய மாவட்டத்தில் தற்பொழுது அவருக்கென்று ஒரு செல்வாக்கானது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதனை பயன்படுத்தி கொள்ள தாவேகாவும் முயற்சி செய்வார்கள். முக்கியமாக செங்கோட்டையனை அவரினுடைய அனுபவத்தை தாவேகா பயன்படுத்திக் கொள்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக தாவேகாவில் இருந்து அழைப்புகளானது வந்து கொண்டிருக்கிறது. அதே போல திமுகவில் இருந்தும் தொடர்ச்சியாக அழைப்புகளானது வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 3 மாதத்திற்கு மேலாகவே செங்கோட்டையனுக்கு அழைப்புகளானது வந்து கொண்டிருந்த ஒரு சூழல்ல அவர் தொடர்ச்சியாகவே அந்த அழைப்புகளை மறுத்து கொண்டுதான் இருந்தார். அப்படியாக தான் தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. இதற்கிடையே பரபரப்பான ஒரு சூழ்நிலையானது காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே அவரினுடைய அடுத்த கட்ட அரசியல் மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும், அவர் தாவேகாவில் இணைய இருக்கிறாரா என்றெல்லாம் செய்திகள் வந்த நிலையில திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தையை தீவிரமாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தாவேகாவில் அவர் இணைய இருப்பதாக செய்திகள் வந்த உடனேயே திமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக அவரை நேரில் சந்தித்தும் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு திமுகவில் இணைந்து விடுங்கள் என்று அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில், அதாவது தொடர்ச்சியாக அழைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட இன்று காலை சென்னையை சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் ஒருவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள செங்கோட்டையனுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று திமுகவில் இணைந்து விடுங்கள், உங்களுக்கு இதையெல்லாம் செய்து கொடுக்கிறோம் என்று அவர் வாக்குறுதி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகாகவும் கூட தலைமை செயலகத்தில் வைத்தும் அமைச்சர் சேகர் பாபு செங்கோட்டையனை சந்தித்து 20 நிமிடத்திற்கு மேலாகவே அப்பாவு அறையில் பேசிக் கொண்டிருந்ததையும் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.